அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்க போகிறோம். இந்த விளாகில் ஒரு ஹெல்த்தியான ஃபுல் வெஜிடேரியன் மீல்ஸும் அண்ட் நம்ம மதிய தூக்கத்தை ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம தியாகம் பண்ணோன்னா எவ்வளோ டைம் நமக்கு சேவ் ஆகும் அண்ட் எவ்வளோ வேலை நம்ம சுறுசுறுப்பாக பார்க்கலான்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரை உள்ள விலாக் இப்போ பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தேன், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபனேஜில் போயிட்டு நான் சாப்பாடு கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய மெசேஜ் பண்ணிங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணி அழுதும் மெசேஜ் போட்டிருந்தீங்க. இந்த மாதிரிலாம் இருக்கா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு ஒன்று அப்படின்னு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிது அங்கே சாப்பாடு கொடுக்கறதுக்கு. திரும்ப அகைன் எதுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் மைண்டில் ஓடி இருக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு நம்மளே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரி உடனே நம்ம யோசிக்க வேணாம், லேட் பண்ணாமல் இதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தோணும் இல்லையா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வீடியோவில் போட்டிருந்தேன். என்னை 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்காக நிறைய பேர் விஷ் பண்ணி சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பிஸ்னஸ் மேலும் மேலும் வளரணும், நாங்கள் இருக்கோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மனசார என்கிட்ட சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் எனக்கு மிகப்பெரிய பூஸ்டாக அமையுது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு கனவா இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி கனவா குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஆனால் கனவாய்க்கு கீரை வந்து சைட் டிஷ் நல்லா இருக்காது. பட் இப்போ வந்து ஹாலிடேஸ் அப்படின்றதால இன்றைக்கி வந்துட்டு கீரை சமைச்சிட்டு நாளைக்கு வேணால் கணவாய் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் கீரை பறிக்கிறதுக்காக உட்காந்தேன். ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், இந்த கீரை வந்துட்டு அம்மா கொடுத்தாங்க, அதில் தண்டு மட்டும் ஊண்டி வச்சேன் அப்படின்ட்டு. அது சூப்பராக செழிப்பாக வளர்ந்து வந்துடுச்சு. ஸோ அந்த கீரையை தான் இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன். இது வந்து பசலி கீரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு வல்லாரக்கீரை. ஞாபக சக்திக்காக இது சாப்பிடுவாங்க. இதுவுமே கொஞ்சமாக சின்னதாக ஒரு தண்டு தான் ஊண்டி வச்சோம். அது அப்படியே வளர்ந்து சூப்பராக செழிப்பாக வந்துடுச்சு. ஆக்சுவலி இந்த கீரை செடி எல்லாமே நான் வந்துட்டு ரஸ்க்கு பாக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ மொத்தமாக நம்ம ஹோல்சேலில் வாங்கும்போது பெரிய பாக்ஸ் கொடுப்பாங்க, அதில் தான் கட் பண்ணி இந்த செடி எல்லாமே ஊண்டி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு மணல் கிடையாது. ஸோ நம்மளால் எது முடியுமோ அதை மட்டும் நம்ம பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஏன்னா கீரை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் தனி. நம்ம கையால் பறித்து சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு மனநிறைவோடவும் நமக்கு அந்த ஃபுட்டு வந்து அமையும். பசலிக்கீரை வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் அது கூடவே சேர்த்து போடுறதுக்கு கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி கீரையுமே சேர்த்து பறிச்சிட்டேன். அதை பறித்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கணவாய் ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு எடுத்து நம்ம குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதையுமே டக்குன்னு முடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வெஜ் மீல்ஸ் தான், ஃபுல்லாக வெஜிடேரியன் மீல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. 3 வகையான கீரை நான் எடுத்து வச்சுருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை, இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பசலிக்கீரை. இலைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா அதிகமாக தெரியும். பாசிப்பருப்பு போட்டு நம்ம கூட்டு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை தான். ஸோ இந்த பசலிக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் ஒன்றா சேர்த்து ஒரு கூட்டு வைக்க போகிறேன். வல்லாரக்கீரை வந்துட்டு தனியாக பொரியல் மாதிரி பண்ண போகிறேன், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள். இப்போ வந்துட்டு பீட்ரூட் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துட்டு பூண்டு 2-3 நல்லா தட்டி கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரூட் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு லைட்டாக கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். அது அடுப்பில் இருக்கும்போது சைடில் வந்துட்டு குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கூட்டு பொரியல் எல்லாமே ஓகே, பட் குழம்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பீட்ரூட் வந்துட்டு அவ்வளோவா புளிப்பு இந்த மாதிரி இருக்காது. கீரை கூட்டுமே அப்படி தான். ஸோ நம்ம குழம்பு வந்துட்டு நல்லா புளி ஊற்றின ஒரு குழம்பு வச்சோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு புளிப்பு இல்லாத ஒரு சப்புன்னு இருக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு மேட்சிங்காக இருக்கும். கொஞ்சம் குழம்பு வந்து ஒரு மொக்கையான குழம்பா இருந்துச்சு, பருப்பு குழம்பு இந்த மாதிரி புளி ஊற்றாத குழம்பா இருந்துச்சுன்னா அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு நல்லா காரசாலமாக கொஞ்சம் புளி சேர்த்து வைக்கக்கூடிய சைட் டிஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எதுக்கு மேட்சிங்காக வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு வெஜிடேரியன் மீல்ஸ் வந்துட்டு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்துட்டு குழம்பு ரொம்ப புளிப்பாக வச்சு அதோட சைட் டிஷ்மே ரொம்ப காரசாரமாக வச்சாங்கன்னா அது அவ்வளோவா எடுப்பாக தெரியாது.
கீரை கூட்டு வைக்கிறதுக்கு எப்போவுமே மஞ்சள் தூள் அப்புறம் கறி மசாலா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டு தான் எப்போவுமே வைப்பேன். கீரை கூட்டு சூப்பராக இருக்கும். முக்கியமாக கீரை கூட்டுக்கு நான் தாளிக்கவே மாட்டேன். சில பேர் அந்த பருப்பு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தாளித்து ஊற்றுவாங்க. நான் அது பண்ணவே மாட்டேன். ஆயில் கொஞ்சம் கூட என்னோடய கீரை கூட்டில் இருக்காது. ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு அதாவது கீரை கூட்டுக்குமே நான் வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதோட டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது தேங்காய் பேஸ்ட்டு தான். திக்கான தேங்காய் பால் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதையுமே சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். வேறு ஏதாச்சும் சமைக்கும்போது நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் காலியாகிடுச்சு. ஸோ ஃபைனலாக எல்லா சமையலுமே முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வல்லார கீரையை வந்துட்டு பொரியல் பண்ண போகிறேன். எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அந்த வல்லாரைக்கீரையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அந்த கீரை வதங்குற அளவுக்கு நல்லா பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துக்கிறணும். பொரியல் பண்ணிவிட்டு ஃபைனலாக முட்டை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த கீரையில் ஒரு மாதிரி கார்ப்பு தன்மை, அந்த உவர்ப்பு தன்மை மாதிரி இருக்கும். அந்த ஒரு டேஸ்ட்டு இருக்காது. இது நல்லா நம்ம பொரியல் மாதிரி பண்ணதுனால அந்த டேஸ்ட்டே தெரியாது. பசங்க வந்து சும்மா நார்மலாக முட்டை பொரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கக்கூடிய வீடுகளில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் இந்த வல்லாரைக்கீரை கொடுக்கணும். இது வந்து நல்ல ஞாபக சக்தியை உண்டு பண்ணும். இப்போ நம்ம பெரியவங்களுக்குமே கண்டிப்பாக சில விஷயங்கள் ஞாபக சக்தி இல்லாமல் தான் போகுது. அதனால குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலாக பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சேன். நான்வெஜ்ஜு சமைக்கணும் அப்படின்னா அது மட்டும் குழம்பு மட்டும் பண்ணிவிட்டு சைடிஷ் ஒரு முட்டை மட்டும் அவிச்சு வச்சோன்னா நமக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனால் வெஜிடேரியன் மீல்ஸ் பண்ணும்போது நிறைய வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயம். மற்றபடி ஹெல்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு மதியம் தூங்கக்கூடாது அப்படின்னு நான் வந்துட்டு முடிவு பண்ணேன். அதுக்காக டெய்லி தூங்குவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. டெய்லிலாம் தூங்க மாட்டேன். மதியம் எப்போவாச்சும் ஒரு டைம் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்ற போது ஒரு 1/2 hour மட்டும் தூங்குவேன். மற்றபடி மதியம் வேலை முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படுத்து மட்டும் இருப்பேன். ஸோ இன்றைக்கி படுக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்துட்டு முடிவு பண்ணி தான் இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வைக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆயில் பாட்டில் வந்துட்டு மார்னிங்கே வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டேன். ஸோ ஆயில் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து பாசிப்பருப்பு அந்த பாக்ஸுமே முடிஞ்ச உடனேயே நான் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இது வந்துட்டு நெய், சின்ன 100 கிராம் நெய் இருக்குது இல்லையா, அந்த பாக்ஸில் தான் கடுகு உளுந்து பருப்பு போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் மிளகு பொடி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அண்ட் இந்த மாதிரி நெய் டப்பா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு மாதம் 2 மாதம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் பழசு மாதிரி ஆனதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு வேறு பாக்ஸ் எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கிச்சனை வந்து எப்போவுமே புது திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்லா பளபளன்னு இருக்கும். இது வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இருந்த பாட்டிலில் தான் பாசிப்பருப்பு எப்போவுமே கொட்டி வைப்பேன். இப்போது பெரிய அந்த கடலைப்பருப்பு அதை நான் கொட்டுறேன்னு சொல்லிட்டு வெளியில் ஃபுல்லாக சிந்திருச்சு. அதனால் கேரி பேக் உள்ளே போட்டு கைனால் அள்ளி உள்ளே வச்சு ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து டொமேட்டோ சாஸோட கிளாஸ் பாட்டில்ஸை நான் பருப்பு வகைகள் போட்டு நான் நிரப்பி வச்சுருப்பேன். ஸோ அதையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து இறால் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே கட் பண்ணி வச்சுட்டோன்னா நாளைக்கு டக்குன்னு லஞ்சுக்கு எடுத்து சமைச்சிடலாம். இது வந்து கட் பண்ணுறதுக்கு மட்டுமே டெய்லி நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வராது. திடீர்னு நமக்கு எல்லா வேலையும் பண்ணுறது மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் தெரியுமா. அந்த டைமில் இந்த மாதிரி கட் பண்ணுற ஐட்டம் இது எல்லாமே பண்ணி வச்சுடுவேன். சில நேரங்களில் இந்த வேலை பண்ணுறதுக்கே தோணவே செய்யாது. ஏதாச்சும் சிம்பிளாக சமைச்சிட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு தோணும். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறதுக்குமா கடுப்பாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ நான் சொல்ல இந்த வேலைகள் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் உங்கள் மைண்ட் வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் நேரம் மதியத்துக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் இந்த வேலைகள்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி உங்களுக்கு அடுத்த நாள் வேலை செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வைக்கிறதா வைக்கலாம். இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணலாம். தோசை மாவு, இட்லி மாவு ஊற வச்சு அரைச்சி வைக்கிறதா இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இந்த வேலைகளை நீங்கள் மார்னிங் டைம்லையோ இல்லை நைட் டைம்லையோ நீங்கள் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நேரமே உங்களுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இறால் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம சமைக்கும்போது அந்த கிச்சன் ஃபுல்லாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சமைக்கும்போது டக்குன்னு எடுத்துகிட்டு அந்தந்த இடத்துல வைக்க மாட்டோம். சில நேரங்களில் அவசரமாக நம்ம சமைப்போம். அந்த மாதிரி தான் அந்த பாட்டில்ஸு அந்த டப்பாக்கள் எல்லாமே அங்கேயுமா ஓரமாக இருந்துச்சு. ஸோ அதையுமே சும்மா லைட்டாக எடுத்து அந்தந்த இடத்துல நீட்டாக மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். சும்மா தொடச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேலை கூட கிடையாது. ஒரு 1 நிமிஷம் இருக்கும். நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா
டக்குன்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யார் வர்றாங்க அப்படின்னாலுமே கிச்சனை பார்த்துட்டு பரவாயில்ல நீட்டாக இருக்குது, எப்போவுமே நீட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். இது வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்றதுனால பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து பண்ணிக்கிறணும் அப்பப்போ. ஸோ இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலை, நல்லா நீட்டாக ஆயிடுச்சு. அடுத்து வந்து கிச்சனுக்கு நான் ஸ்டவ்வுக்கு பின்னாடி நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தேன். இது ஒரு வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். இதை ஒட்டிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதை ஃப்ரிட்ஜுக்கு ஒட்டணும்னு எனக்கு அது டைமே கிடைக்கல. ஸோ ஃபைனலி அந்த ஃப்ரிட்ஜுக்குமே அந்த ஸ்டிக்கரை ஒட்டியாச்சு. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜோட வயசு பார்த்திங்கன்னா ஃபைஹா பேபியை விட வயசு வந்து கூட வயசு. இது வாங்கி ஒரு 9 வருஷம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி வந்து டோரில் ஃபுல்லாக ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அது எதுவுமே பண்ண முடியல. நம்ம தொடச்சாலுமே கொஞ்சம் பளபளன்னு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இருந்ததையுமே நீட்டாக ஒட்டியாச்சு. வெளியில் அழகாக இருந்தால் மட்டும் பத்தாது, உள்ளேயும் அழகாக இருக்கணும். நம்ம வெளியில் மேக்கப் பண்ணி போட்டுட்டு என்ன தான் நம்ம அழகாக இருந்தாலுமே நம்ம மனசு நல்ல மனசாக இல்லைன்னா நம்ம ஃபுல்லாமல் அழுக்கு தான். அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட்டுமே. அவசரமாக சமைக்கிறோம், உள்ளே வைக்கிறோம் அப்படின்ட்டு என்ன வைக்கிறோன்னு தெரியாமல் எல்லாம் உள்ளே தள்ளுன்னு தள்ளிடுறது. ஆனால் எடுத்து பார்க்கும்போது தான் சில பொருட்கள் வந்து மிஸ் ஆனதெல்லாம் நம்ம கண்ணுக்கு படும். இந்த ஒரு கேரட் வந்து கட் பண்ணி உள்ளே நான் வச்சேனா இல்லை பசங்க வச்சாங்களா எனக்கே தெரியலை. ஸோ ஃபுல்லாக எல்லா திங்ஸையுமே வெளியில் எடுத்துட்டு அந்த அந்த கண்ணாடி ரேக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணலை. கொஞ்சமாக லிக்விட் ஜெல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் அந்த ரேக்கை ஃபுல்லாக நான் வந்து தொடச்சி எடுக்க போகிறேன். சும்மா ஃபுல்லாக கலட்டிட்டு வாஷ் பண்ணி திரும்ப காய வச்சு அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படியும் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா என்னோட மைண்ட் செட் என்னென்னா நான் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, ஆனால் சீக்கிரமாக நான் க்ளீன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டுமே டக்குன்னு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த திங்ஸையுமே தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு நீட்டாக நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடியதை மட்டும் வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த வேலை எனக்கு இதோட முடிஞ்சு. சரி, ஃபைனலாக கிச்சனில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ரூமில் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம ப்ராடக்ட் கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஃப்ரெஷ் பேட்ச் ஹேர் ஆயில் ரெடி பண்ணோம். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ லைட்டாக மட்டும் தள்ளி வச்சுட்டு கீழே லைட்டாக அந்த தூசியை மட்டும் தொடச்சிட்றேன். ஒரு ரேக் நம்ம துடைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணால் தான் ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் முடிய அந்த இடங்களை ஃபுல்லாமல் நான் க்ளீன் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ இப்போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் இப்போ காம்போ ஆஃபர் அண்ட் மெகா ஆஃபர் எல்லாம் போட்டிருந்தோம். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுனால அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரான ஆதரவு கொடுத்தீங்க. ப்ராடக்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து இன்ஷால்லா தீபாவளிக்கு ஆஃபர் நான் போடணும். ஸோ அதுக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ் பேட்ச் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தீபாவளி ஆஃபர் போடணும் இன்ஷால்லா. அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதையுமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதை நான் சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு அதை பார்க்கும்போது தான் ஒரு நம்பிக்கை வரும், சரி இது ஒர்த்தான குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் ஊர்லேயே நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே யாருமே என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கலை. ஆனால் என்னை நம்பி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட ஆர்டர் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை பார்த்துட்டு தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என்னோடய அப்பப்போ உள்ள அப்டேட் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தான் நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னை பற்றியோ என்னுடைய வேலைகள் பற்றியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சில பிளான்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அப்பப்போ உள்ள அப்டேட் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.